ஸோ பாப்பா ஊருக்கு போயிட்டா. எனக்குமே ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டது. அதனால் சோலோவாக திருத்தணி முருகனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கோயம்பேடு போய் பஸ் ஏறினேன். திருத்தணி பைபாஸில் இறக்கி விட்டாங்க. நான் அங்கேருந்து கோவில் தேவஸ்தானம் பஸ் பிடிச்சி மேலே மலை ஏறிட்டேன். அரௌண்ட் 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேவஸ்தானமில் நிறைய ரூம்ஸ் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்கங்க. ஸோ போய் ஸ்டே பண்ணி சாமி கும்பிட்டு வர மாதிரி இருக்குது. சாமி கும்பிட்டு வெளில வந்து அன்னதானம் அப்படின்னு சொன்னாங்க. வடை, பாயசம், பொரியல், கூட்டு அந்த மாதிரி நல்ல சாப்பாடு இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமி பார்த்த திருப்தியோடு வெளியில் நடந்து வந்தேன். ஸோ போகிறப்ப எனக்கு எப்போவுமே சொல்வேன் இல்லைங்களா, முருகரோட இன்ட்யூஷன் எனக்கு எப்போவுமே இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ட்ரெயினில் வரப்போ இந்த குட்டி பையனை பார்த்தேன். அவனோட தான் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு வந்தேன். அவனுக்கு என்னை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுச்சான் என்னோடய ஸ்டாப்பிங்கில் இறங்குறப்போ. ஸோ இந்த ட்ரிப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு இடத்துக்கு சோலோவாக போய் பாருங்கள். உங்களோட கான்ஃபிடென்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்.